யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். கடக ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே வந்து சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கு. இந்த 2 கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மைகள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உத்தியோக உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும், பண வரவுகளை சீராக்கி கொடுக்கும். பதவி உயர்வு ஏடிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் பதவி உயர்வு கண்டிப்பாக வந்துடும். புதன் அமர்ந்திருக்குன்னா கையில் பணப்புழக்கமே இல்லை, எப்பயுமே பணம் வந்தாலும் ஓடிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த புதனுடைய அமர்வு வருவாய்களை ஈட்டி கொடுக்கும். உங்கள் கையில் வந்து பேலன்ஸ் எப்பயுமே புழங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் கண்டிப்பாக காட்டும். அரசு அனுகூலம் அப்படின்றது உண்டு. குடும்பத்தில் உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சில சுப நிகழ்ச்சிகளை பொறுப்பேற்று நீங்களே உங்கள் தலைமையில் செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலையும் அமையப்படும். 3ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இந்த இடத்துல சுக்கிரன் மற்றும் கேது உடைய அமர்வு இருக்குது. இந்த 2 அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம், கேது இருந்தால் தைரியம் சொல்லவே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை கண்டுக்காமல் விட்டுருவீங்க. அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்களுடைய நட்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆதரவால் அன்பு பண்பு எல்லாமே நல்லபடியாகவே கிடைக்கும். என்ன கொஞ்சம் டச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கேது அங்கே உட்காந்துருக்கு சகோதர ஸ்தானத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். எல்லாத்துலேருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு உண்டான தன்மை. நீங்கள் கடகராசிக்காரங்க பொதுவாகவே எதுலேயுமே ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டாங்க. இன்னும் 3ஆவது வீட்டில் கேது இருக்குன்னா ரொம்பவே ஓரமாக ஒதுங்கி நிற்பாங்க. அதுதான் இந்த கேது கொடுக்கக்கூடிய தன்மை. இந்த கிரக பயிற்சிகள் நடக்கும்போது இந்த குணாதிசயங்களும் கண்டிப்பான முறையில் மாறதான் போகுது. அடுத்து 7ஆம் வீடு. 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் சனியுடைய அமர்வு இருக்குது. சனி வந்து 7ல் உட்காந்துருக்கு. அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வக்கரகதியில் உட்காந்துருக்கு. இந்த மாதிரி அமர்வு என்ன பண்ணணும்னா, திருமண தடைகள் இருக்குது, ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறோம், திரும்ப அதில் ஏதோ ஒரு தடைகள் வந்துட்டுருக்கு, அடுத்து மூவே ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடியது. அந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றுறதுக்கு தான் இந்த சனியுடைய அமர்வு வந்து பார்த்திங்கன்னா தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். கர்மம் நல்லா வேலை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு 7ஆவது வீட்டில் சனி இருந்தால், அதாவது அந்த கோச்சார சனி 7ல் உட்காந்துருந்ததுன்னா கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா வக்கரகதியில் தான் இருக்கார் சனி. அதனால் உங்களுக்கு மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் கண்டிப்பான முறையில் நடத்தி கொடுத்துருவார். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல கூட்டாளிகள் அமர்வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த முதலீட்டாளர்களும் கிடைப்பாங்க. பணம் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி யோசனைலாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம். பண முதலீடுகள் கிடைக்கும். வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்ற பாதையை தேடி போயிட்டுருக்கும். 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்துல ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு 9ல் இருக்குன்னா பாக்கியங்கள்லாம் தன்னால் கிடைக்கப்பெறும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் எப்போ நமக்கு ரொம்ப அதிகமாகுதோ, எதிர்பார்ப்பு அதிகமாகிற சமயத்தில் தான் நமக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் புறக்கணிக்கப்படும். அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. வர்றது வரட்டும், கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் தடையில்லாமல் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். பித்ருஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தந்தைக்கு சின்ன உடல் உபாதைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது முக்கியமான விஷயம், அதை கருத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 11ஆம் வீடு. 11ஆம் வீடு லாபஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்துட்டாருன்னா வேறு எதுவுமே நமக்கு தேவையே இல்லை. கண்டிப்பான முறையில் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்றது எதுக்குன்னா, குரு 11ல் இருந்தால் லாபங்கள் கண்டிப்பாக கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், பிளான் பண்ணாமல் செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். நன்மைன்றது கடவுளுடைய அனுகிரகத்தோடு கிடைக்கக்கூடியது. ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சமாவது வளர்த்துக்கோங்க. அப்படி வளர்க்குற பட்சத்தில் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே சற்று வெறுப்பு காட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் காட்டுது. அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல், நம்ம கடவுள்கிட்ட எதையும் கொடுத்து வைக்கல, அதனால் நீ கொடுத்து தான் ஆகணும்னு நம்ம கண்டிஷன் பண்ண முடியாது. எனக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பினா கண்டிப்பான முறையில் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். ஸோ குரு வந்து 11ல் இருந்தார்னா லாபகரமான சூழ்நிலைகள் அமையும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிற பட்சத்தில் பண ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு. அடுத்து 12ஆம் வீடு. 12ஆம் வீடு விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் 12ல் அமைஞ்சதுன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, ரத்த தானம் ஏதாவது பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து உடல் உபாதைகள் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப நிதானமாக போகணும், அது ரொம்ப முக்கியம். வண்டியில் சிகப்பு கலரில் கயிறு ஏதாவது கட்டி வச்சுக்கோங்க. 12ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா சின்னதாக அடிப்படுறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து சிகப்பு கலரில் கயிறு வண்டியில் கட்டிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ரக்ஷை மாதிரி உங்களை காப்பாற்றும். நிதானம் ரொம்ப முக்கியம். கிரக சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நிதானமாக போகிறது தான் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல விஷயம்.
செப்டம்பர் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாத்தையும் கரெக்டாக பாகுபாடாக பிரித்து நன்மையை மட்டும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த தெய்வத்துக்கு உண்டு. அதனால் இதை தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.